மதிமுகம் பிரைம் நேர்களுக்கு வணக்கம். ஐயா, ஓபிஎஸ் திமுக பக்கம் போனது யாருப்பா இவ்வளவு காண்டாக்குறீங்க அப்படின்னு பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் புலம்புறது இருக்கட்டும், கூடவே இருக்கிற ஓபிஎஸ் ஐயாவுடைய டிரைவர் புலம்பி இருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ பரவுச்சு. அதாவது ஓபிஎஸ் டிரைவர் அறக்க புறக்க பெல்ட் எல்லாம் கட்டி காரை விட்டு இறங்கிட்ட மாதிரியும், ஓபிஎஸ் அவர்கள் தன்னந்தனியா நின்று பாக்குற மாதிரியும் ஒரு வீடியோ. இதுக்கு பின்னாடி ஓபிஎஸ் உடைய டிரைவரு அம்மாவுக்கு துரோகம் செஞ்சுட்டாரு, திமுக போய் இணைஞ்சிட்டாரு, அவர் மனசு தாங்க முடியல, அதனால டிரைவருக்கு இருக்கிற உணர்வு கூட ஓபிஎஸ்க்கு இல்லையே, அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, ஓபிஎஸ் நட்டாற்றுல விட்டுட்டு டிரைவர் பதவியை திறந்துட்டு போயிட்டாரு. இப்படி பரவாயில்ல, இதே பேசுனாங்க நிறைய பேர். அந்த டிரைவருக்கு இருக்கிற அறிவு கூட ஓபிஎஸ்க்கு இல்லையே, அந்த டிரைவருக்கு இருக்கிற அந்த நன்றி விசுவாசம் கூட ஓபிஎஸ்க்கு இல்லையே. ஏன்னா ஜெயலலிதா இருக்கும் போதே முதலமைச்சரா பார்த்தாங்க, அதுக்கப்புறம் இவர் துணை முதலமைச்சரா இருந்தாரு, ஒரு கட்சியில ஒரு முதற்கட்ட தலைவரா இருந்தாரு. ஏன் இப்படி திமுக போய் அடிமையாகணும்? எல்லாரும் கொதிச்சிருந்தாங்க, இன்க்ளூடிங் இபிஎஸ் டீம் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. ஏன்னா ஓபிஎஸ் போயிட்டா இபிஎஸ் ரூட் கிளியர். ஆனா போற போக்குல ஓபிஎஸ் வச்சு செஞ்சாங்க பாருங்க, அம்மாவின் ஆன்மா மன்னிக்காது, அம்மாவுக்கு துரோகம் செஞ்சிட்டாரு, அதிமுக எப்படி எல்லாம் வளர்த்துது, டீ கடையில இருந்தவங்களை சிஎம் ஆக்குறாங்க, ஓகே எல்லாம் ரைட்டு. ஆனா அம்மாவுக்கு பிறகு இபிஎஸ் என்ன செஞ்சாரு ஓபிஎஸ்க்கு? அத பேசுங்க ஐயா. பேச மாட்டாங்க. ஒரு பொதுக்குழுல ஒரு முதலமைச்சர் நீங்க பாத்தீங்களா? ஒரு துணை முதலமைச்சர் நீங்க பாத்தீங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? அம்மாவால முதலமைச்சர் ஆக்கப்பட்ட ஓபிஎஸ், டீ கடையில இருந்த முதலமைச்சர் அழகுப்பாக்கி இருந்த அதிமுக, ஒரு பொதுக்குழுல அவருக்கு மரியாதை கொடுத்தீங்களா? தண்ணீர் பாட்டில வீசுறாங்க, அப்ப என்ன செஞ்சீங்க? இதே சிவி சண்முகம் கேவலமான வார்த்தைகளை சொல்லி திட்டினாரு, அப்ப முதலமைச்சரா தெரியலையா? அப்ப அம்மாவுடைய ஆன்மா அவருக்கு உறுதுணையா இருக்குது தெரியலையா? அதிமுகவை அழகு பார்த்தது தெரியலையா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நீங்க எது செஞ்சாலும் அது கரெக்ட், ஓபிஎஸ் தனித்து நான் அதிகாரத்துக்கு வரணும், நான் இதுக்கப்புறம் அதிமுக இருந்தா நடக்கவே நடக்காது, ஏன்னா இபிஎஸ் செவி கொடுக்க மாட்டேங்கிறாரு, நான் திமுக பக்கம் போயிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணி, அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க, அவரை வக்கனை இருக்கிறவங்க இபிஎஸ் சமாதானப்படுத்திட்டு உள்ள சேர்த்துக்க வேண்டியதானே? இன்னைக்கு திமுக பக்கம் போயிட்டாருன்னு சொல்லிட்டு அம்மாவின் ஆன்மா மன்னிக்காது, அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சுட்டாரு, டீ கடையில இருந்தவங்களை முதலமைச்சரா, அப்ப நீங்க சேர்த்துக்க வேண்டியதானே? இபிஎஸ் நீங்க சமாதானப்படுத்த வேண்டியதானே? இன்னைக்கு ஓபிஎஸ் யாரெல்லாம் அதிமுக விமர்சிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இபிஎஸ் கிட்ட போயிட்டு, ஐயா அவரு அம்மாவுடைய ஆத்மா அவர் கூட இருக்குது, அம்மா அவங்கள முதலமைச்சர் ஆக்குனாங்க, இதே நம்ம அதிமுக டீ கடையில இருந்த ஒரு முதலமைச்சர் ஆக்குச்சு, அதனால உள்ள சேர்த்துங்க ஐயா சொன்னீங்களா? யாராவது சொன்னீங்களா? இன்னைக்கு திமுக பக்கம் போயிட்டாருன்னு இப்படி வசப்பாடுறீங்களே, அன்னைக்கு பொதுக்குழுல தண்ணீர் பாட்டில் வீசுனீங்களே, அப்ப யாரு இல்லையா? சிவி சண்முக கேவலமான வார்த்தைகளை சொன்னார, அப்ப யாருமே சொல்லலையா? ஏன்? இவங்களுக்கு காண்டு. திமுக பக்கம் ஓபிஎஸ் போயிட்டாருன்னா தென் மாவட்டங்கள்ல ஜெயிக்க முடியாது, முக்குலத்தர் வாக்கு வராது, இதுதான் முழுக்க முழுக்க காரணமே. அதனாலதான் இன்னைக்கு ஓபிஎஸ் இப்படி வசைப்படுறாங்க. உண்மையிலேயே அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி, எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ட்ராங்கான தலைமை அப்படின்னா, அதிமுகவில் இருக்கிற பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஏன் திமுக பக்கம் வராங்க? சொல்ல வேண்டியதானே? ஏன் டிவிக்கு போய் சேர்றாங்க? கேட்க வேண்டியதானே? அதிமுக ஸ்ட்ராங்கா இல்ல, எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கான தலைமை இல்ல, இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு இபிஎஸ் பெருமையா முழக்கம் போடலாம், அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக பலம் வாய்ந்த கட்சியா இருக்கு, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து பெரும்பான்மையா இடங்களை பெற்று ஆட்சி பிடிக்கும், கொக்கரிக்கலாம். ஆனா சொம்புக்குள்ள கல்ல போட்டு கலகலகலகலன்னு ஆட்டின சவுண்ட் தான் வரும், வெறும் சொம்புல போட்டு ஆட்டினா அப்படிதான் வரும். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணா கூவின்னு இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே புரோஜனம் இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஓபிஎஸ் இந்த பக்கம் வெளியே வந்துட்டாரு, அவருக்கு திமுக பக்கம் போயிட்டாரு, இன்னைக்கு முக்குலத்தர் வாக்கு இபிஎஸ்க்கு வராது. அந்த ஒரு விஷயத்தினாலதான் இவ்வளோ வசைப்பாடு இருக்காங்க. இடையில அந்த டிரைவரையும் போட்டு குடுத்துறாங்க. அந்த டிரைவர் வீடியோ போட்டு புலம்புறாரு மனுஷன். ஏங்க, எனக்கு தெரிஞ்ச டிரைவர் தொழிலையே ஆப்பு வைக்கிற மாதிரி பாக்குறீங்களே, நான் ஓபிஎஸ் ஐயாவை விட்டு போகவும் மாட்டேன், அவரு கூட தான் வேலை செய்யறேன், அவர் கார் முன்னாடி தான் பேசுறேன், அவர் அன்னைக்கு நடந்த சம்பவம் என்னன்னா, கார் ஓரமா போட்டு பூங்கொத்து எடுப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அவர் பரபரப்பா இறங்கி பூங்கொத்து எடுத்துக்கிறார். ஏன்னா வேலை ஆட்களை இல்ல, பின்னாடி வந்திருந்தாங்க, அதனால நான் எடுத்து குத்தேன் அப்படின்னு சொன்னார். நான் ஓபிஎஸ் ஐயா விட்டு போகல, போகவும் மாட்டேன்,
நான் சாகுற வரைக்கும் ஐயாவுக்கு மட்டும்தான் விசுவாசியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எங்க போவீங்க? தேவையில்லாம பொய்யான ஒரு கருத்தை சொல்லி குடும்பத்துல இப்படி கும்மி அடிக்கிறீங்க. ஒரு வேளை அந்த டிரைவருக்கு வேலை போயிடுச்சுப்பா, யாரு சாப்பாடு போடுவா? அவங்க குடும்பத்தை யார் பார்த்துப்பா? அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் யார் ஃபீஸ் கட்டுவா? இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. ஏன்னா பாதிக்கப்பட போறது இவங்க குடும்பம் இல்லல்ல, அந்த டிரைவர் குடும்பம் தானே. அந்த டிரைவர் குடும்பம் வேலை இல்லாம தெருவுக்கு வந்துட்டா இவங்கள போய் காப்பாத்த போறாங்க, கஞ்சி ஊத்த போறாங்க. அதனால இவங்க இஷ்டத்துக்கு போட்டது. ஆனா அந்த மனுஷன் ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு. நான் ஓபிஎஸ் ஐயாவுக்கு எல்லாமே என்ன பத்தி தெரியும். நான் அன்னைக்கு நடந்த சம்பவம் இதுதான். பூங்கூத்தெடுக்கு தான் அறக்க பறக்க நான் இறங்குனேன். உடனே இது மாதிரி கிளப்பி விட்டாங்க. நான் ஐயா கார் முன்னாடி தான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் அவர் வந்து விமான நிலையத்துக்குலாம் போய் டிராப் பண்ணிட்டு இருக்காரு. அது யாரும் பேசலையே, அது யாரும் எடுத்து போடலையே. ஏன்னா இவங்களை கண்டென்ட் எப்படி எல்லாம் எடிட் பண்றாங்க பாருங்க அதிமுக. அவங்களுக்கு தேவையானது மட்டும் தான் வேணும். மத்ததெல்லாம் வேண்டாம். ஏன்னா இதை மட்டும் கட் பண்ணி இப்படி கொளுத்தி போட்டோன்னா அறக்க பொறக்க என்ன பண்ணிடலாம், இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குயா உங்களுக்கு வேலை? இவ்வளோ வேலை பண்றாங்களா அதிமுக? இவ்வளோ பேசுறாங்க, இவ்வளோ வேலை பண்றாங்கல்ல. ஓபிஎஸ் நீங்க விட்டுருக்க கூடாதுல்ல. ஏன் விட்டீங்க? இபிஎஸ் நீங்க சமாதானப்படுத்த வேண்டியதானே. இபிஎஸ் சமாதானப்படுத்தி ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்க வேண்டியதானே. ஏன் சேர்த்துக்கல? இவங்களுக்கு என்னன்னா ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதுக்கு இபிஎஸ்க்கு மனசு வரல. அதனால அந்த பக்கம் போயிட்டா இன்னைக்கு இஷ்டத்துக்கு பேசுவாங்க, என்ன வேணா பேசுவாங்க. ஆனா இதே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போகாம அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் ஒண்ணு நடத்திட்டு இருக்கும்பொழுது யாருமே வந்து எதுவுமே பேசவே இல்லை, எதுவுமே கேட்கவே இல்லை. ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து காண்டாயிருச்சு திமுக பக்கம். ஏன்னா நீங்க நிறைய பாருங்க, அதிமுகல இருந்து பல பேர் திமுக பக்கம் தான் படையெடுத்துட்டு போறாங்க. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. நீங்க வேணா வெயிட் பண்ணுங்க, நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னா. ஏன்னா தேர்தல் டைம்ல இப்போ இபிஎஸ்க்கு நெருக்கடி குடுத்துறாங்க. இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படல. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படணும். பாஜகவுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியணும். எந்தெந்த தொகுதி கொடுக்குறாங்கன்னு தெரியணும். சோ அதெல்லாம் பாஜக வந்து இப்ப சூப்பரா பிளான் போட்டிருக்காங்க. எங்கெல்லாம் கோயில் நகரங்கள் இருக்கோ அந்த தொகுதியெல்லாம் வேணும்னு. அந்த நகரங்கள்ல அதிமுக சீட்டை விட்டு கொடுக்கணும். இப்போ செல்லூர் ராஜனை விட்டு கொடுக்கணும், காஞ்சிபுரத்துல விட்டு கொடுக்கணும், ஸ்ரீரங்கத்துல விட்டு கொடுக்கணும். இப்படி பல தொகுதிகளை அதிமுக வசம் இருக்கிற தொகுதிகளை பாஜகவுக்கு அதிமுக விட்டு கொடுக்கணும். அப்ப அந்த தொகுதியில இருக்கிற வேட்பாளர்களும் மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ணுவாங்க? இபிஎஸ்க்கு எதிராக எழும்புவாங்க. அப்ப எங்க போவாங்க? திமுக பக்கம் போவாங்க. இதுதான் இப்போ இவ்வளவு நேரம் பேச்சுவார்த்தையே தொடங்காம, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்காம இருக்கிறதுக்கு காரணம்னா, தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு நாங்க பங்கிடுவோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அது ஒரு நெருக்கடி இருக்குல்ல. அதனால தான் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்க. இப்ப திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் டிக்ளேர் ஆயிருச்சு. இந்த பக்கம் பாஜக தான் இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கல. தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ண பேர் தொடங்குவேன் அப்படின்றாங்க. ஏன்னா இப்ப அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு பல நெருக்கடிகள் இருக்கு. சொந்த கட்சியினரே நெருக்கடி குத்துன்னு இருக்காங்க. இந்த வாட்டி எங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு. இன்னொன்னு முன்னாள் அமைச்சருடைய வாரிசுகள் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு அது ஒரு பக்கம் கதை போயிட்டு இருக்கு. சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது இபிஎஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம ஸ்ட்ராங்கான கட்சி, ஸ்ட்ராங்கான தலைமை. ஆனா அது கிடையாது. நீங்க ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போயிட்டு ரொம்ப வீக் ஆயிருச்சு அதிமுக தென் மாவட்டங்கள்ல. என்ன பண்ண போற, ஏது பண்ண போறோம் ரொம்ப புலம்பி தவிச்சுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே 2021 கைவிட்டு போயிருச்சு. இப்போ முழுசா போயிரும். வட மாவட்டங்கள்ல போயிரும், டெல்டா மாவட்டங்கள்ல போயிரும், கொங்கு பெல்ட்டிலே போயிரும். என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அதனாலே ரொம்ப எப்படியோ என்ன பண்றாரு, மேட்ச் பண்ணிட்டு வராரு. சோ இதனிடையில ஓபிஎஸ் போயிட்டாரா, பொறுத்துக்க முடியல. அதனால கொளுத்தி போட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அந்த டிரைவர் ரொம்ப விசுவாசமானவர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வீடியோ போட்டு ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு எல்லாருக்குமே. இதாங்க நடந்தது சம்பவம். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. நான் ஐயா ஓபிஎஸ் விட்டு போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இவங்க கொளுத்தி போட்டுட்டே இருக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் டெய்லி எதனா ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதை பத்தி ஒரு மனுஷன் கவலைப்படுறதே இல்லை. அவர் பாட்டுன்னு ஒரு செஞ்சுன்னே இருக்காரு. பின்னாடி தெரியும் ஏன் ஓபிஎஸ் வந்து திமுக பக்கம் போனாரு அப்படின்றது பின் நாட்களில் தெரியும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஐயா ஓபிஎஸ் டிரைவர் நன்றி விசுவாசம் உள்ளவராய் இருந்து அம்மாவுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு காரை விட்டுட்டு இறங்கி நடுவுல விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு வீடியோ பரவிட்டு இருக்க டைம்ல டிரைவர் அவர்கள் தெள்ள தெளிவா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. நான் ஓபிஎஸ்க்கு எப்பவுமே துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.